மிதுனம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆனி மாதம் அப்படிங்கிறது மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலாளிகள் முதலாளிகளாகக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். கிரகவாட்டங்கள் அப்படிங்கிறது, கிரக கணக்குகள் அப்படிங்கிறது எல்லாமே அப்படி தான் சொல்லுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் புதன் ராசியிலேயே பலத்தோட ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு. அவரோட உங்களுடைய ராசிக்கு சகாய ஸ்தானாதிபதி சூரியன் மாதம் முழுக்க உங்கள் ராசியில் தான் இருக்கார், குருவோடு சேர்ந்துருக்க போகிறாரு. அப்போது குரு ராஜ யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியில் ரொம்ப அற்புதமாக இந்த மாதம் முழுக்க வேலை செய்ய போகுது. அதாவது அந்த அரசு காரியங்களுக்கு அதிபதி சூரிய பகவான், அவரோட குரு பகவான் சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறது தான் குரு ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்போது ஒரு சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சவங்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, சொந்த தொழில் தொடங்கணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறவங்க தொடங்கலாம். அதுக்கு ஒரு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு லோன் கேட்குறது, இல்லை அரசுக்கிட்ட ஏதாவது ஒரு மானியம் வாங்குறது, இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்புகள் அப்படிங்கிறத செஞ்சீங்க அப்படின்னா உடனே கிடைக்கும். 4 பேர் ஆச்சரியப்படுவாங்க, என்னடா நான் எங்கெங்கேயோ லோனுக்கு அலைஞ்சேன், மாத கணக்கில் அலைஞ்சேன், 6 மாதமாக அலைய விட்டுட்டு இப்போ இல்லைன்ட்டானுங்க, இப்போ என்னென்னா இப்போ தான் போனால் பணம் வந்துருச்சுங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் ஆச்சரியமாக சொல்லக்கூடிய அளவுக்கு அரசு வழி காரியங்களை நன்மைகள். இப்போ அரசாங்கத்தை இதுக்கெல்லாம் பயன்படுத்தணும். அதாவது அது எல்லாத்தையுமே இந்த மாதத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், சரி இப்போது ஒரு தொகுப்பு வீடு போடுவோம், கவர்மெண்ட்டில் ஏதோ சில லட்சம் பணம் கிடைக்கும், ஜாமான் வாங்கி கொடுப்பாங்க, மானியம் கிடைக்கும் அப்படின்னா தாராளமாக அதை முயற்சி பண்ணலாம், உடனே கிடைக்கும். அதே மாதிரி ஒரு விவசாயம் பண்ணுறேன், ஒரு சொட்டு நீர் பாசனத்துக்கு நான் போய்ட்டு அப்ளை பண்ணுறேன், இது எல்லாமே உடனே கிடைக்கும். என்னென்ன சலுகைகள் எல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதையே நீங்கள் தேடி 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 நிறைவேற்றிக்க போகக்கூடிய ஒரு நேரம்னு சொல்லலாம். அதனால் எந்த ஒரு வேலையை தொடங்கணும் அப்படின்னாலும் அதில் கவர்மெண்ட்டில் ஏதாவது மானியம் இருக்கா, இல்லை ஏதாச்சும் சலுகை இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே அப்படியே கொஞ்சம் தேடி அலசி கிளசி பார்த்தீங்க அப்படின்னா நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தில் இருக்குது. அதே மாதிரி அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஒரு போட்டித் தேர்வு அப்படிங்கிறது எழுதுகிறேன், இல்லை அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறேன், ஒரு அமைச்சர் மூலியமாக முயற்சி பண்ணுறேன், ஒரு அதிகாரி மூலியமாக முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா அரசு வேலைக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னும் சில பேர் இருப்பாங்க, அரசாங்கத்திலேயே வந்துட்டு ஒரு தற்காலிக பணியில் இருக்காங்க, ஒரு 10-15 வருஷமாக டெம்பரவரியாக இருக்கேன், குறைஞ்ச சம்பளத்துக்கு, இதிலேயே பொழப்ப ஓட்டி விட்டேன், ஒரு பர்மனெண்ட் போடுவாங்கன்னு பார்த்தா ஒன்றும் போடுற மாதிரி தெரியலை, எத்தனை வருஷம் இவ்வளோ இருந்து விட்டனே, வேறு இடத்துக்கு போயிட்டு வேலைக்கும் போகிறதுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது, இன்னும் கொஞ்ச நாள் இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலிப்போடு இருந்தவங்களுக்கு எல்லாமே இப்போ பணி நியமன ஆணை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. முயற்சியை எடுங்க. எங்கேயாவது ஒரு அதிகாரியை கைகாலில் பிடிச்சாவது நீங்கள் முயற்சி அப்படிங்கிறத செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு தற்காலிக பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிரந்தர பணி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி கடந்த காலகட்டத்தில் வழக்கு எதுலையாவது தோற்று போயிருந்தீங்க அப்படின்னா மேல்முறையீடு செய்யலாம்.
மேல்முறையீடு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா திருப்பி உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி வழக்கு நிலுவையில் ஏதாவது இருக்குது, குற்ற வழக்கு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து தாராளமாக வெளியில் வரலாம். அதே மாதிரி இடம் சம்பந்தப்பட்ட பூர்வீக சொத்து நிலம்புலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமாக இருக்கும். ஒரு காப்பீட்டு நிறுவனத்தில் நமக்கு ஒரு தொகை வர வேண்டியது இருக்குது, ஒரு வண்டி ஒன்று காணாமல் போயிடுச்சு, இல்லை ஒரு சின்னது ஒரு விபத்து ஒன்று ஆகி போயிடுச்சு, இந்த பணம் இன்ன வரைக்கும் எனக்கு வரல, நானும் கேஸ் நடத்தி பார்த்துட்டேன், வக்கீலுக்கு காசு அள்ளி கொட்டிக்கிட்டு தான் இருக்கேன், அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த காப்பீட்டு நிறுவனத்தில் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நஷ்ட ஈடு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் களவு போன பொருட்கள் திரும்பி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் களவு போயிடுச்சு, ஒரு வண்டி காணா போயிடுச்சு, அதெல்லாம் இப்போ திரும்பி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இவ்வளவு நன்மைகள் அப்படிங்கிறத இந்த ஒரு குரு ராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உங்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி 8ஆம் தேதி கடகம் ராசிக்கு புதன் பகவான் போயிடுறாரு, ராசிநாதன் புதன் போயிடுறாரு. ராசிக்கு அதிபதி சுகஸ்தானத்துக்கு அதிபதி அவர் 2ஆம் வீட்டுக்கு வராரு அப்படிங்கிறது பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். கொடுக்கல் வாங்கலால் லாபம் அப்படிங்கிறது கொடுக்கும். ஒரு ஃபைனான்ஸ் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொடுக்கல் வாங்கல் வட்டி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே வராத பணம் எல்லாமே வந்துடும். ஒருத்தவன்ட்டு 2 லட்சம் கொடுத்தேன், எங்கே இருக்கானே தெரில, ஆள் அட்ரஸே தெரியலை, எங்கேயோ ஓடி போயிட்டான், போட்ட பணம் போயிடுச்சு, போட்ட ஒரு பாண்டு கையெழுத்து மட்டும்தான் இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணுறது, ஆள் இருக்கானா இல்லையானே தெரில, வரிசையாக 5 கோடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே வராதுன்னு நினச்ச அந்த பணம் அப்படிங்கிறதே தேடி வரும். அவன் எங்கேயோ போயிருந்தவன் இந்தாங்க 10 ரூபா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகையை கொடுத்து ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துரும். வராத பணம் அப்படிங்கிறது வரும். கொடுத்த வாக்கு அப்படிங்கிறத காப்பாற்றுவீங்க. நிறைய சுப செலவுகள் இருக்குது. அடுத்தடுத்து மன மகிழ்ச்சியான சம்பவங்கள் அப்படிங்கிறது நடக்கும். பிள்ளைகளுடைய மேல் படிப்பு நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் இடையூறாக இருந்த சக ஊழியர்கள் எல்லாருமே கூட இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. குறிப்பாக ஒரு அரசாங்க பணியில் கடந்த காலகட்டத்தில் வீண் பழி பாவங்களை சுமந்தவங்க, அவமானங்களை சுமந்தவங்க இங்கே எல்லாருக்குமே இப்போ நிரூபித்து தான் மேலே உள்ள அந்த கரையை தொடச்சிருவீங்க. எனக்கும் அந்த தப்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் இப்போது சுத்தமானவன் அப்படி சொல்லிட்டு நிரூபித்து இந்த சமூகத்தில் ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறத அடைவீங்க. அதே மாதிரியும் 15 தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் லாப வீட்டில் இருக்கார், கவலைப்பட வேண்டியது கிடையாது. முதல் 15 நாளைக்கு. அப்போது முக்கியமாக உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னா விரயத்துக்கு தக்கன வரவு அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவர் தானே அதிபதி. அவர்னால் தாட்டம் பாட்டம் முப்பாட்டம் வகையில் சொத்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த சொத்து ஏதோ ஒரு பாகத்தை கூறு போட்டு விற்றுட்டு ஒரு முதலாக்கலாம், இல்லை கிராமத்தில் சொத்து கிடைக்காது, அதை விற்றுப்புட்டு எங்கள் கிராமத்துக்கு இனிமேல் எங்கே போகிறோம், டவுன் பக்கம் வீட்டுக்கிட்ட வாங்குவோம், இதுக்கு வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இது எல்லாமே கூட வரும். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும். ரொம்ப நாளாக சினிமா துறையில் இருக்கேன், ஒரு சின்ன திரையில் இருக்கேன், ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கு சரியான வாய்ப்புங்கிறது அமையலை, ஒன்றுமே இல்லாதவங்களாம் முன்னுக்கு வந்துட்டால் எனக்கு எல்லா திறமையும் இருக்குது, நான் முன்னுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய பிரபலம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஷார்ட் பீரியடில் பெரிய ஆள் ஆகிட்டான்டா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெரியது ஒரு ராஜயோக அடிப்படையில் 15 தேதிக்குள்ளே கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க சாதனை படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, கலைஞர்கள் விருது பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு, அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நிறைய சம்மானங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு, இது எல்லாமே பரிபூரணமாக இருக்குது. அதே மாதிரி 15 தேதிக்கு மேலே விரயஸ்தானத்துக்கு சுக்கிர பகவான் வந்துடுறாரு. விரயாதிபதி விரயஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று உட்கார்றாரு. ராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் அவர் அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த பிள்ளைகள் வகையில் நமக்கு விரைய செலவுகள் அப்படிங்கிறது வரும். பிள்ளைகள் பெரிய காலேஜுக்கு போகும், இல்லை காலேஜுக்கு ஃபீஸு கட்டும், இல்லை அந்த காலேஜ் பிடிக்கல வேறு காலேஜில் கட்டுங்க, இந்த மாதிரியான சேட்டைகள்லாம் கொடுப்பாங்க. அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்குறாரு. அதே மாதிரி மீனத்தில் இருக்கக்கூடிய சனியையும் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது அந்த பகை கிரகங்களுடைய பார்வை அப்படிங்கிறது பொது வாழ்க்கையில் குறிப்பாக அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு குறுக்கீடுகளை கொடுக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் அரசியலில் இருக்கக்கூடியவங்க மேடை பேச்சாளர்கள் பொதுவெளியில் பேசும்போது வார்த்தையில் நிதானம் இருக்கணும். சமூக வலைத்தளத்தில் எழுதும்போது கரெக்டாக எழுதணும். அவதூறு கருத்துக்கள் ஆதாரமற்ற கருத்துக்கள் எழுதக்கூடாது. அப்புறம் வம்பு வழக்கை வாங்கிட்டு நடக்கணும். அதே மாதிரி விவசாயத்தில் இருக்கக்கூடியவங்க விவசாயத்தில் பெரியதொரு முதலீடுகள் அப்படிங்கிறத போட வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. மற்றபடி பெரிய
பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாத ஒரு நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது அரசு வழியில் பெரியதொரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாக அமையும். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க. தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.